நீ பொண்ணு பார்த்துட்டு காத்திரு, தாலிக்கு தங்க வரும், தாய் மாமன் சீர் வரும். இது ஒரு கேவலம்டா, இது ஒரு கேவலம். ஆனா நான் நிறைய பாடம் நடத்தினேன். எனக்கு என் மக்கள் நடத்தின பாடம் இருக்குல்ல, படிக்க முடியல, திணறிட்டேன். ஜனநாயகம் அதான் சொல்றான் ஹிட்லரு. எத்தனை ஆண்டுக்கு முன்னாடி சொல்றான் பாருங்க, மக்கள் ஒருபோதும் அறிவு தலைமையை தேட மாட்டார்கள், கவர்ச்சியை நோக்கித்தான் ஓடுவார்கள். கவர்ச்சியால் உருவாக்கப்பட்ட சமூகம் ஒருபோதும் அறிவு சமூகத்தை படைக்காது. ஏன் போட்டேன்? என் பேத்தி சொல்லிச்சு போட்டேன். உன் பேத்தி ஒரு குவார்டர் கேக்குது, வாங்கி கொடுப்பியா? ஏது பேத்தி சொல்லிச்சு போட்டேன், பேரன் சொன்னான் போட்டேன். ஜனநாயகம்ங்கிறது எவ்வளவு வேடிக்கையானதா இருக்கு பார்த்துக்க. அப்பாடி அப்பாடி. சரி, என்ன செய்யறது? பிறந்துட்டவங்க கூட போராடி இறந்துட்டான் ரொம்ப பேர். நான் பாட்டுக்கு படம் எடுத்து ஏதோ வருஷத்துக்கு ஒரு 2 படத்தை எடுத்து பிடிச்சி நடிச்சு கிடிச்சு பழத்திட்டு இருந்துருவேன். என்னைய கூட்டி கொண்டு வச்சு மண்டைய கழுவி நான் என்ன செய்யறது அங்கே போயின்னு, நீங்க போய் இறங்குங்க, உங்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரிய வந்துரும்னு. எனக்கு தெரிய வந்துருச்சு, இங்க பல பேருக்கு ஒன்றும் தெரிய வரவே இல்லையே. அதான பிரச்சனை. நான் போராடாத பங்கேற்காத போராட்டம் கிடையாது. இப்படி திரும்பி பார்த்தா கட்சி ஆரம்பிச்ச காலத்திலிருந்து இந்த 15 ஆண்டுகள் இப்படி திரும்பி பார்த்தா எல்லா போராட்டம், வெயில், மலை, காடு, பசி, வட்டினி, எத்தனாயிரம் கிலோமீட்டர் பயணம், எத்தனாயிரம் மணி நேரம் பேச்சு, எதுவுமே பயனில்லை, எதுவும் பயனில்லை. ஆனா என்ன நினைக்க வேண்டியிருக்கு, நம்ம விவசாயி மகன் அப்பா விதைக்கிறாரு, முளைக்கல, மறுபடியும் விதைக்கிறாரு, முளைக்கல, மறுபடியும் விதைக்கிறாரு, முளைக்கல. ஆனா மறுபடியும் உழுது நம்பிக்கையோட ஒரு விவசாயி விதைச்சிக்கிட்டு இருக்கான் பாரு. ஏன்னா நிலத்தை தரிசு போட முடியாது. சொல்றான்ல, ஒவ்வொரு நாளையும் அறுப்பதற்கான நாளா கருதாதே, விதைப்பதற்கான நாளாக கருதுன. விதைப்போம். இந்த காலம் நமக்கானது. இந்த காலத்தையும் களத்தையும் நம் கைக்கு நகர்த்தணும். நம்மகிட்ட 2 என்ன இருக்கு? உண்மை இருக்கு, நேர்மை இருக்கு, உழைப்பு இருக்கு, வேற ஒன்று இல்லை. திரும்ப திரும்ப அதே உண்மையும் நேர்மையுமாக நின்று கடுமையாக உழைப்போம், களத்தை நமதாக்குவோம். நம்பிக்கையோடு நம்பிக்கையோடு. நமக்கு இருக்கிற ஒரே வழிதான், இவ்வளவு இழந்திருக்கான். நமக்கு இருக்கிற அரசியல் தீர்வு இவர்கள் தான் சொன்னார்கள், ஆயுதத்தை கீழே வைத்து விடுங்க,